ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஸ்ரீரடி ஸ்ரீ சாய்பாபாவை மிகவும் வெறுக்கும் சிலரை நான் சந்தித்திருக்கின்றேன். இருப்பினும் நான் என்னால் முடிந்தவரை விளக்க முயற்சித்திருக்கிறேன். மக்கள் அவரை வெறுப்பதை சாயி உண்மையில் பொருட்படுத்துவதில்லை, அவர்களை வெறுப்பதும் இல்லை. எனக்கு நன்றாகவே தெரியும், சாயி எல்லோரையுமே ஒரே முகமாகத்தான் பார்க்கிறார் என்று, எல்லோரையும் சமமாகத்தான் பார்க்கும் எண்ணம் கொண்டவர் என்று. மக்கள் சாயப்பாவை வெறுக்கத் தொடங்குகிறார்கள், நம்பிக்கையை நிறுத்துகிறார்கள் என்று நான் நம்புவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது. அவர்களின் ஆசைகள் நிறைவேறாவிட்டாலோ அல்லது அவர்கள் வாழ்க்கையில் எந்த அற்புதமும் நடக்காமல் இருந்தாலோ அவர்களுடைய எண்ணத்தில் எதிர்மறை எண்ணங்கள் சூழ்ந்து சாயப்பாவையே வெறுக்கப்படியான மாயை என்ற வலை அவர்களை சூழ்ந்துவிடும். அதனால்தான் அவர்கள் சாயப்பாவை வெறுக்கும் நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அதிக எண்ணிக்கையிலான சாயப்பாவை பின்பற்றுபவர்கள் பல நல்ல நிகழ்வுகளால் நிறைய பேர் சாயப்பா மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். என்ன நடந்தாலும் எனக்கு சாயப்பா இருக்கார், அவர் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்று அவரிடமே எல்லாவற்றையுமே ஒப்படைத்துவிட்டு சாயப்பாவை நம்புபவர்கள் திருப்தியுடனும் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். சாயப்பாவை அறிந்தவர்கள் மக்களுக்கு அற்புதங்களை செய்ய சாய்பாபா இல்லை என்பது யாருக்கு தெரியும்? சாய்பாபா யார் உருவத்தில் வேண்டுமானாலும் வருவார், எல்லா ரூபத்திலும் வருவார். சாய் ரூபத்தில் மட்டும்தான் வருவது என்று இல்லை. பாபா எப்பொழுதும் நமக்கு சிறந்ததையே கொடுப்பார், நாம் விரும்புவதை அல்ல. தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னை விரும்புபவர்களுக்கு, தன்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு எது கொடுக்க வேண்டும் இருக்கிறாரோ அதை மட்டுமே அவர் கொடுப்பார். அவர்களுக்கு அது நன்மை விளைக்குமாயின் என்றால் மட்டுமே அதை அவர்களுக்கு கொடுப்பார். பாபா மீது பைத்தியம் கொண்டவர்கள் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள். எனக்கு எல்லாமே சாயப்பா தான் என்று இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று கேட்டு பாருங்கள். சாயப்பா இல்லை என்று சொல்பவர்கள் அவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள். எவ்வளவு உயிருள்ள ஜீவனாக எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் வாய்விட்டு சொல்லுவார்கள். கடவுளின் அன்பால் மனிதன் பைத்தியமாகிறான் என்றால் தந்தை யார், தாய் யார், மனைவி யார் என்று எல்லோருமே அறிந்திருப்பார்கள். அவன் கடவுளை மிகவுமே ஆழமாக நேசிக்கின்றான். அவன் பைத்தியமாவான். அவனுக்கு எந்த கடமையும் இல்லை. அவன் எல்லா கடன்களிலிருந்தும் தீர்ந்தவன். மனிதன் அந்த நிலை அடைந்ததும் உலகையே மறந்து விடுகின்றான். எல்லோருக்கும் பிரியமான உடலை கூட மயக்கமின்றி விடுகிறான். குருவால் மட்டுமே ஆத்மனை பற்றியும் உயர்ந்த சுயத்தை பற்றியும் சொல்ல முடியும். குரு பக்தன் தன்னை முழுமையாக சரணாகதி அடைந்தால் மட்டுமே அத்தகைய ஞானத்தை அப்பா தருவார். சாய் வழியில் நாம் நடப்போம். சாய் மீது அன்பு செய்வோம். சாய் மீது எல்லையற்ற நாம் பக்தி செய்வோம். சாய் வழியே நாம் சென்றால் சாயப்பா நமக்கு இல்லை என்று சொல்லாமல் எல்லாவற்றையுமே தந்து நல்ல வழியை வழிகாட்டுவார். சாய் இல்லை என்று சொல்பவர்களுக்கு சொல்லுங்கள், சாயப்பா இன்றும் உயிருடன் தான் இருக்கிறார் என்று. மனிதனானவன் கிடைப்பதை கொண்டு திருப்தியாக வாழ எண்ணம் கொள்ள வேண்டும். மக்கள் இந்த எளிய கருத்தை புரிந்து கொள்ள தயாராக இல்லை. அவர்களின் முட்டாள்தனமான ஆசைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். அது பின்னர் பாபா மீதான வெறுப்பாக வெளிப்படுகிறது. அற்புதங்களை எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் கைகளை கூப்பி பாபாவை வணங்குங்கள். பாபாவை வணங்குங்கள் மட்டுமே என்னால் சொல்ல முடியும். நீங்கள் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் உணர்வீர்கள். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் பாபாவுடைய அற்புதங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். நீ நான் என்ற தன்மை இழக்கும் நேரம் நான் உன்னுள் இருப்பேன். நீ எப்போது என் மீது நம்பிக்கையை இழக்கிறாயோ அந்த நொடியே நான் உன்னிடமிருந்து வெளியேறி விடுவேன். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத தங்கமே, நீ என் மீது முழுமையான நம்பிக்கை கொள். தேவையற்ற ஆசைகளை விலக்கி வைத்துவிடு. உனக்கு எது தேவையோ எல்லாவற்றையுமே நானே பார்த்து பார்த்து செய்து தருகிறேன். நீ அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னால் கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது. உனக்கு நல்லது எது என்று ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் நான் உனக்கு கொடுப்பேன். அவ்வளவு காலம் உன்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்றால் சற்று என்னை மறந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவையானதை நானே தக்க சமயத்தில் தருகிறேன். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் நீ வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது அதை நீ விட்டு போகத்தான் வேண்டும். இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்களாக ஆவதும் உலக இயல்பு.
எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உன்னை வந்து சேரும். அது உனக்கு கிடைக்கும். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். எல்லோருக்குமே எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ளவும் மாட்டாய். மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வர வேண்டும். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே. நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது. குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த சாயின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். எப்போதும் சாய்பாபாவாகிய என் அப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார் என்று உறுதிக்கொள். ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படித்தான் குழந்தையே, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன். தைரியமாக இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேள். செவி கொடுத்து கேட்டு நம்பிக்கையோடு செயல்படு. என் வார்த்தைகள் உனக்கு மிக முக்கியமானது. நீ என்னை உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் என் செவிகளுக்கு வந்துவிடும். நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். நீ பொறுமையோடு காத்திரு. நீ இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல தயாராக இரு. நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் இது. நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் ஆளப்போகிறாய். எனக்காக என் அப்பா இதை கொடுத்து விட்டார் என்ற சந்தோஷத்தோடு நீ துள்ளி குதிக்கப் போகிறாய். நீ கேட்டது எல்லாவற்றையுமே நான் கொடுக்கப் போகிறேன். இழந்ததையே நினைத்து நீ வருந்து கொண்டிருக்காதே. உனக்கு மகிழ்ச்சி வர தயாராக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள உன் மனதை சந்தோஷமாக இப்போதே வைத்துக்கொள். உனக்கு எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன். இனி நீ எப்படி வேண்டுமானாலும் வழங்கிக்கொள். அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காகவே நான் செய்து கொண்டிருப்பேன். எல்லாவற்றையுமே அனைத்தையுமே உன் சாயப்பா நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும். உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே விரைவிலேயே தீர்ந்துவிடும். எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக நீ காத்து கொண்டு இரு. உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது. ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா? நீ கவலையை கொள்ளாதே. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். இருளில் இருந்தாதான் எந்த ஒரு ஒளிக்கும் மதிப்பு இருக்கும். அதை போலவே நீ நேர்மறையாய் தெரிவது உன்னிடத்தில் நீ எப்போதுமே வைத்துக்கொள். இருளில்தான் நேர்மறை இருக்க வேண்டும். இருளில்தான் ஒளி இருக்க வேண்டும். உன்னுடைய நேர்மறையே உன்னை அதிகமாகவே மாற்றிவிடும். உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும். நல்லதாகவே அமையும். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்கு தான். வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்று. அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சறுக்கின்ற காலமும் இருக்கும். இரண்டு காலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதி. இதை யாரிலிருந்தும் யாருமே தப்ப முடியாது. அனைவருக்குமே இது பொருந்தும். இதுதான் இயற்கை. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? உன்னுடைய வழி என்னுடைய வழி என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். உனக்கு வலித்தால் எனக்கும் வலிக்கும். அதை நீ மறந்து விடாதே. எனக்கு மட்டும்தான் வலி, என் சாயப்பா பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னுடைய வலி எதுவோ எல்லாமே எனக்கு தெரியும். உன் வலியை நானும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை என்னால் தாங்கவும் முடியவில்லை. எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். ஏதாவது ஒன்று இப்போது நடந்தால் நல்லதுக்கு என்று சொல். உன் வாயிலிருந்து நல்லது நல்லது என்ற வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. எது நடந்தாலுமே நல்லது. உன்னிடம் இருந்து யாராவது கடன் வாங்கினாலும் சரி, அல்லது நீ பிறருக்கு பணம் கொடுத்தாலும் சரி, பிறர் உனக்கு பணம் கொடுத்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி,
வாங்கும்போதோ கொடுக்கும்போதோ சொல்லும்போதோ பேசும்போதோ நல்லது என்ற வார்த்தையை மட்டும் நீ பயன்படுத்து. உன் வாழ்க்கை எப்படி அமைகிறது என்று மட்டும் பார். நல்லது என்ற சொல்லுக்கு அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை மகிமையை நீ புரிந்து கொள்ளாமல் தவற விட்டு விடாதே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாகவே வாழப்போகிறாய். நல்லது நடக்கும். நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும். நான் எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு என்று சொல்கிறேன். அந்த பொறுமை என்பது ஒரு கசப்பான செடிதான். ஆனால் அந்த செடி தரும் பழமானது மிகவுமே இனிப்பானதாக இருக்கும். அதனால் அந்த பொறுமையை நீ பொறுமையாக கையாண்டு வா. நம்பிக்கை இழந்து விடாதே. பொறுமை என்பது இனிப்பாக மாறக்கூடிய ஒன்று. கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் நீ போய்கொண்டே இரு. தன்னுடைய பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதற்கான தீர்மானம் எல்லாம் செய்து கொண்டு விட்டேன். நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். பக்க பலமாக உன் கையை நான் பிடித்து கொண்டு உன்னை நான் முன்னே அழைத்து செல்கிறேன். என் மீது துளி அளவு கூட நம்பிக்கை குறையாமல் நம்பிக்கையோடு என் பிடித்து வா. என் கையை பிடித்து வா. இறுக பிடித்துக்கொள். மாயை என்ற வலைக்குள் சிக்கி விடாமல், குழப்பம் என்ற சிக்கலுக்குள் நீ நுழைந்து விடாமல் என் கையை நீ இறுக பிடித்து கொண்டால் தவறான சிந்தனையே பல நேரங்களில் உன்னை பல துன்பங்களுக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த சிந்தனையெல்லாம் உன்னை விட்டு தூர ஓடிவிடும். அந்த சிந்தனையை நீ சிதறவிட்டு விடக்கூடாது. தெளிவாக இரு. குழப்பமாக இருந்தால் என்னிடம் கேள். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல பதிலை நான் உனக்கு சொல்கிறேன். உன்னுடைய வேண்டுதல் எனக்கு கேட்கப்பட்டது. அது நிறைவேறப் போகிறது. அது நிச்சயம் நிறைவேறியே தீரும். அதற்கான காலகட்டத்தில்தான் இன்று இப்பொழுது இந்த நொடியில் நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். இன்று உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைத்தாலும், யார் உங்களை பற்றி என்ன விமர்சித்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இவை யாவுமே உங்களுடைய வாழ்வை முடிவு செய்ய போவதில்லை. நமது சத்குரு சாயப்பாவின் அருளால் உங்கள் எண்ணங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்கின்றன. சாயப்பாவிடம் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பொறுமையாக காத்திருங்கள். உனக்கு நான் கொடுப்பதை எவராலுமே தடுக்க முடியாது. அது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் சரியான நேரத்தில் உன் கையில் வந்து நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னுடைய நாமத்தை மட்டும் நீ இடைவிடாது ஜபித்து கொண்டே இருந்தால் போதும். உனக்கான நல்லது பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும். பொறுமை என்ற ஒரு கசப்பான செடி உனக்கு தெரியாது. அது எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் முடிவில் நல்ல ஒரு பலனை தரும் என்று. பொறுமை என்ற கசப்பான செடியில் இருந்து வரும் இனிப்பான பழத்தை நீ அனுபவிக்க வேண்டுமல்லவா? நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்பது என்னால் வடிவமைக்கப்பட்டது. என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது தெரியுமா? நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேன் என்று நினைக்கின்றாயா? நீ எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ அப்போதே எல்லா உரிமையும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது. நீ அழும்போது என்னுடைய மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவழி, உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என என்னிடம் கேட்கிறாய் அல்லவா? உன் வழியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலியை, மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் எளிதாக தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாக மேலோங்கி நிற்கப் போகிறாய். யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன்.
எதை பற்றியுமே நினைக்காதே. உனக்காக யாருமே இல்லை என நீ வருந்தக்கூடாது. நீ அப்பா என அழைத்தால் உன்னை காக்க நான் வருவேன். நீ நினைத்தது நடக்கும். உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுப காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நடத்தி காமிக்கிறேன். என் ஆசையோடு நடக்கும். உன் முயற்சிக்கான பலன். வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? எனக்கான வேலை வேண்டும், அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பா. எனக்கான சரியான வேலையை எனக்கு வாங்கி தாருங்கள். அந்த வேலையின் பொறுப்பை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு அழுவாத குறையாக என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா? உன் மனக்குமுறல், உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய மன வலி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும். எனக்காக ஒரு நிரந்தர வேலை வாங்கி தாருங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா? அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு தரப்போகிறேன். நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும். விரைவாகவே அந்த வேலையில் நீ உன் கையொப்பத்தை இடு. அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள். இப்போது என்னுடைய ஆசையுடன் நீ முழுமையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டாய். இனி எதற்காகவுமே நீ பயப்படக்கூடாது. நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் நடப்பதைக் கண்டு ஆச்சரியமடையப் போகிறாய். அமைதியற்ற மனநிலையிலிருந்து வெளிவரப் போகிறாய். என்னுடைய ஆசி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறாய். சரியான பாதையில் என் அப்பா என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் அல்லவா? அதற்கான பலனோடும் வட்டியோடும் நான் வந்திருக்கிறேன். என்னை தொட்டு எப்பொழுது என்னை அப்பா என்று கூப்பிட்டாயோ அதற்கான முதல் வேலையை நான் செய்ய தொடங்கிவிட்டேன். இனி எல்லாமே உனக்கான வெற்றி பாதையாக மட்டுமே அமையப் போகிறது. நீ கேட்ட வேலை உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ இனிமையாக பொழுதாக மாற்றிக்கொள். இதுதான் என்னுடைய உனக்கான ஆசீர்வாதம். உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஆசியும் துணையும் எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு பக்க பலமாக இருந்து உன்னை காப்பாற்றுவதுதானே உன்னுடைய அப்பாவின் வேலை. உன் அப்பா நான் சொல்கிறேன். உனக்கு தரும் இந்த வேலை நிரந்தரமான வேலை. உன் மனதிற்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய். நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய். உன்னுடைய கடந்த கால நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். என் ஆசையுடன் நீ நன்றாகவே இருப்பாய். நீ என்னுடைய பிள்ளை. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான். ஞாபகம் இருக்கிறதா? அதை போல உன்னுடைய துன்பமான நாட்கள், உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து உனக்கு வசந்த காலம் வீசும். அதே போல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டார் என்று நீ நம்ப வேண்டும். நீ நினைத்தது நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் மகளே. அது நடக்க வேண்டிய நேரத்தில் இந்த அப்பாவின் ஆசையோடு நடக்கும். நீ முயற்சி செய். உனக்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும். முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருந்து கொண்டே இருக்கிறேனே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவதற்கு உனக்கே அரிதான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். பேரும் பெற்று சீரும் பெற்று சிறப்பாக நீ வாழப்போகிறாய். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். நீ எதை பற்றியுமே எதிர்மறை சிந்தனைக்கு உன் மனதில் நீ இடம் கொடுக்க கூடாது. ஒன்றை மற்றும் நீ நினைவில் வைத்துக்கொள். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காப்பாற்றும். அப்படித்தான் நீ என்றோ செய்த தர்மம் இன்று உன்னை காப்பாற்றி இருக்கிறது. இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது. முயற்சி மட்டும்தான் நம்முடையது. அதற்கான முடிவு இறைவனின் கையில் இருக்கிறது. அது இறைவனுடையது. அதற்காக நீ வருந்தாதே. எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் அது உன்னை வந்து சேரும் என்று நம்பு. எனக்கு அப்பா செய்வது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்று நீ நம்பு. வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரோடு நீ தேடாதே. உங்கள் சந்தோஷத்தை உனக்குள்ளேயே தேடு. உங்கள் பிறவியின் காரணத்தை தேடு. உங்களின் வளர்ச்சியின் தடைகளை தேடு. நான் என்னும் ஆணவம் தவித்து நதி போல நீ ஓடு. பிடிக்காத செயல்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ பதில் கூறாமலும் இருந்தாலே போதும்.
உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக நீங்கள் விழாதே, விதையாக எழுங்கள், மீண்டும் முளைப்பதற்கு. நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கவலையிலேயே அப்படியே வீழ்ந்தே கிடைக்காதே. எழுந்து வா. உன் அப்பாவின் துணையோடு உன் அப்பாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா. எல்லாவற்றிலுமே நீ ஜெயிப்பாய். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து எல்லாவற்றையுமே வெற்றிப்படியாக மாற்றி காட்டு. ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு சென்று பாருங்கள். யாருடைய நிழலுக்குள்ளும் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளாதிருக்கும் வரை வெயில் உங்களை சுடுவதில்லை. எத்தனை வேகமாய் நம்மை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து விட்டாலே போதும். நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம். அனைத்திலும் இயல் எதிர்பார்த்த சூழலை புரிந்து கொண்டால் உயரிய நிலையை பெறுவது நிச்சயம் உண்மை. நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? நான் சொல்வது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை கேட்டு அதன்படியே நட. உனக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது. இந்த விஷயத்தை நான் வெகு நாட்களாக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு மன ஆறுதலாக இருக்கிறது. இனி நீ பிழைத்துக் கொள்வாய். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என்னுடைய கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாக நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு இல்லை. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது. அதை நீ ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், சிலவற்றில் முள் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படிதான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நட. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து நான் காத்திருப்பேன். உன்னை சந்தோஷமாகவே வாழ வைப்பேன். நீயாக ஓர் கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதுமே கவலைப்பட விட மாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கையை வைத்திருக்கும் போது, உன் உலகமாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உனக்கு செய்வது எல்லாவற்றையுமே என்னுடைய ஆனந்தத்தால் தான் செய்கிறேன். நீயும் அப்படிதான். எனக்கு எல்லாமே என்னுடைய உலகமாக என் அப்பா இருக்கிறார் என்று ஆனந்தத்தில் தானே சொல்கிறாய். அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தைதான். உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நானே எப்பொழுதுமே துணை இருக்கிறேன். உன்னுடைய நட்பாகட்டும், உன்னுடைய காதலாகட்டும், உன்னுடைய அனுக்கிரகம், விசுவாசம் முதலியவற்றையெல்லாம் என் மேலே நீ வைத்திருக்கிறாய். நான் உன்னை கண் இமையை காப்பது போல காத்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அப்பா என்று என்னை உரிமையாக கூப்பிடு. நான் உன்னை தேடி ஓடோடி வருகிறேன். அப்பாக்கு இணை ஏதுமே கிடையாது. உன்னை காப்பாற்ற என்னால் மட்டுமே முடியும். எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் நினைத்தால் அதை ஒரு நொடியில் மாற்ற முடியும். முழுமையாக என்னை நீ நம்பு. எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்கிறேன். இனி உனக்கு நடப்பது நன்மையாகவே இருக்கும். இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இது கலிகாலமாகிவிட்டது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாமல் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன். புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா? நன்றி பாராட்டுவதுதான். பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான்.
செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம். தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சித்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம். உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள். உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே நீ அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன். நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன். உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய். நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது. எப்போது உனது பாரங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது. உனக்கு நல்லதை நடக்க செய்யப் போகிறேன். இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை. என்னுடைய தவக்காலமே உனக்காக மட்டும்தான். எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபட போகிறாய். பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். காத்திரு.